போன கிழமை நான் வந்து இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு தந்தேன். நான் என்னென்ன படிப்போம், என்னென்ன படிக்க வேணும்ன்றது. இந்த கிழமை உங்களுக்கு இந்த நோட்ஸ் அனுப்பினாங்க, உங்களுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று கிரேட் 6 சாரி போங்க, நேற்று கிரேட் 6 7 8 ஸ்டூடெண்ட்ஸுக்கு படித்தேன். நான் அதையும் நான் உங்களுக்கு கொஞ்சம் அவைக்கு படிப்பிச்சேன், உங்களுக்கும் திருப்பி படிப்பிக்க வேணும். பிறகு 2-3 கிழமைக்கு பிறகுதான் உங்களை ஃபுல்லா செப்பரேட் பண்ணலாம். இந்த கொஞ்சம் நீங்கள் அட்வான்ஸ் கொஞ்சம் கூடத்தான் உங்களோட லெவல், அப்போ அதுக்குரிய மாதிரி செப்பரேட் பண்ணுவேன். அப்ப முதல் வந்து அந்த ஃபண்டமெண்டல்ஸை படிப்பிக்க போறேன் இன்றைக்கு. சரி, இந்த ஸ்லைட் சரிதா உங்களுக்கு தேனுஜன்? ஓகே. போன முறை நான் சொன்ன மாதிரி நாங்கள் இந்த பேசும் திறமையை எப்படி வளர்க்குறதுன்னு சொன்னா எங்களுக்கு 4-5 இது செய்ய வேண்டியிருக்கு. முதலாவது வந்து சொல்லகராதி என்றது, அதாவது வொக்காபுலரி. அது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ற. நீங்கள் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புல டெவலப் பண்ணியிருப்பீங்க. 9, 10, 12 இன்னும் கூட தெரிய வரும். அப்ப இந்த வொக்காபுலரி என்ன மாதிரி டெவலப் பண்றேன்னு சொன்னா அது ஒரு சுமார் ஒரு 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 பார் சார்ட்டுக்கு இருந்தீங்களா? இப்ப கிரேட் 6ல இருக்கு, அவ்வளவுதான் வொக்காபுலரியா இருக்கும். 7க்கு கொஞ்சம் கூட இருக்கும், 8க்கு இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும், 9 அப்படி கூடிக்கொண்டு போகும். இன்னும் நீங்கள் throughout the life you will be building the vocabulary. கிட்டத்தட்ட ஆங்கிலத்துல 120,000 வேர்ட்ஸ் இருக்குது. அவ்வளவு தெரிய தேவையில்லை எங்களுக்கு. பேசுறதுக்கு அவ்வளவு லாங்குவேஜ் தெரிய தேவையில்லை. ஆனா ஒரு தடவை இவ்வளவு படிக்க மாட்டோம். நீங்க புத்தாமலுக்கு ஒழிய மற்றும்படி இவ்வளவு வேர்ட்ஸும் தெரியாது. அப்ப முதலாவது நாங்க படிக்கிறது வொக்காபுலரி கொஞ்சம். அதுக்கு பிறகு இன்றைக்கு முழு லெசனும் ப்ரொனன்சியேஷன் எப்படி செய்வது, அதுதான் சரியாக நாங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் படிக்க வேணும். அந்த ப்ரொனன்சியேஷன் சரியில்லையேண்டா கதைக்கிறதுக்கு ஒரு பயம் வரும். அந்த ப்ரொனன்சியேஷனை தான் நான் உச்சரிப்பு தான் இன்றைக்கு கொஞ்சம் படிக்க போறோம். அடுத்த கிழமை நான் உங்களுக்கு கொஞ்சம் கிராமர் சொல்லி தருவேன். கிராமர் தெரிஞ்ச பிறகுதான் இந்த வசனங்களை அமைக்கலாம். இப்போதைக்கு வசனங்களை சும்மா பாடமாக்கி வைக்கலாம். 3 சொல்லு வசனம் 4 சொல்லு வசனங்களை எல்லாம் பாடமாக்கி வைக்கலாம். அதெல்லாம் அன்றாண்ட இதுல பாவிக்கிற வசனங்கள். அது நீங்க பயிற்சி செய்யணும். பயிற்சி என்னமான்னு சொன்னா, இந்த கிளாஸ் வந்து ஒரு மணித்தியால கிளாஸ். அப்ப நீங்க அடுத்த கிளாஸுக்கு இன்னொரு மணித்தியாலம் பிராக்டிஸ் பண்ணணும், பயிற்சி செய்யணும். என்னென்ன பயிற்சி செய்யறதை நான் சொல்லித்தாரேன். சரியோ? ஓகே, கேக்குதா தேனுஜன்? எஸ் சார், கேக்குது. ஓகே, ஃபைன், தேங்க்யூ. நாங்கள் இப்ப ஒலி வகைகள் போன முறை சொல்லி தந்தேன். நான் ஒலி வகைகள்ல 2 வகைகள் இருக்கு. ஒன்று வாய்ஸ் சவுண்ட், வாய்ஸ்லெஸ் சவுண்ட். அதாவது உயிரெழுத்தெல்லாம் வாய்ஸ் சவுண்ட். வாய்ஸ் சவுண்ட்னு சொன்னா என்னண்டா, இப்ப ஆனா எடுத்தீங்கல்ல, இல்ல ஏ எடுத்தீங்கல்ல, இதுல கையை வச்சு பாத்தீங்கன்னா ஆன்னு சொல்லிக்கு இந்த வோக்கல் இது வைப்ரேட் பண்றது. எல்லா உயிரெழுத்துக்கும் இந்த வோக்கல் கோட் வைப்ரேட் பண்ணும். சரியோ? மற்றது மெய்யெழுத்துக்கு இந்த வோக்கல் கோட் வைப்ரேட் பண்ணாது. அப்ப மெய்யெழுத்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, இப்ப சவுண்ட் லைக் எஸ் மாதிரி இஸ் என்ற சவுண்டுக்கு வோக்கல் கோட் வைப்ரேட் பண்ணாது. மற்றது சத்தம், இந்த வோக்கல் கோட் வைப்ரேட் பண்ணாடி சத்தம் வந்து வாயாலையும் வரலாம், அல்லாது உங்களோட சவுண்டை பொறுத்து மூக்குக்குள்ளாலையும் வரலாம். மானா அதுக்கு மூக்கால தான் அந்த சத்தம் பாடுறது. அப்படி அந்த வித்தியாசமான சத்தம் இருக்குது. நான் பிறகும் படிப்பிப்பேன் உங்களுக்கு. கொஞ்ச நாள் செல்ல இதையும் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லி தருவேன். நாங்கள் இன்றைக்கு படிக்க வேண்டியது இப்ப ஆங்கிலத்தை தான் படிக்கணும். ஆங்கிலத்துல 26 எழுத்துக்கள் இருக்கு. 26 எழுத்துக்களை விட அது 44 பேச்சொலிகள் இருக்கணும். அந்த 44 பேச்சொலிகள்ல கொஞ்சம் தமிழ் மாதிரியே இருக்கும். அதுல கன பேச்சொலிகள் உங்களுக்கு தெரியாது. அதைத்தான் நாங்கள் படிச்சோம்னா ப்ரொனன்சியேஷன் வரும். அதை நான் ஒரு சின்ன ஒரு பேஜ்ல போட்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு. அது அடுத்த பேஜ்ல நான் படிப்பிக்க போறேன். இப்ப இந்த 44 பேச்சொலிகள் இருக்கு இங்கிலீஷ்ல. தமிழ்ல 50 இருக்கு. 50 எது உங்களுக்கு நீங்க சின்ன வயதிலே படிச்சிருப்பீங்க. ஆனபடியா அதை பற்றி நாங்க ஒன்றும் பொருள் பண்ண தேவையில்லை. அப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, இப்ப நீங்கள் இப்ப
கா ஹம் என்று எழுதுனீங்களா இந்த காக்கு காவனான்னு தான் சொல்லுவோம். இதே நாங்கள் சொல்லுவோம் ஹா காஹம். அப்ப தமிழ்ல ஒரே ஒரே காவனை தான் இருக்கு. சில இடங்கள்ல ஜி வரும், சில இடங்கள்ல ஹெச்ஏ வரும். அப்ப அதுல எல்லாம் அந்த போனிமன்னு சொல்றோம், அதெல்லாம் ஒலி பேச்சொலியல் அதுல எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. இந்த 50க்குள்ள நாங்கள் அதை பற்றி இன்றைக்கு ஒன்றும் பார்க்க தேவையில்லை. இந்த 44ஐயும் பார்ப்போம். 44ஐயும் கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டோம்னு சொன்னா அதுல ஒரு 25 வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதை பழகிட்டோம்னு சொன்னா எங்களுக்கு உச்சரிப்பு நல்ல ஈஸியா வரும். இந்த அடுத்த ஸ்லைடு போறோம். இங்கிலீஷ் போனடிக் சிம்பிள் என்று சொல்றோம், அதாவது ஆங்கில பேச்சொலிப்பு குறியீடுகள். அப்ப அதுல 44 குறியீடுகள் இருக்கு எல்லாம் ஆங்கில பேச்சொலிப்பு. இந்த 44 உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் சரியா வரும். அந்த 44 ஒரே தரத்துல தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா நீங்கள் பிராக்டிஸ் பண்ணலாம். ஆனா ஒருக்கா முதல் பார்க்க கணக்க மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் பட ஒரு 2-3 கிழமை இது சரியான சுகமா வரும். இது ஒன்றும் நீங்க பாடமாக்க தேவையில்லை. இந்த ஷீட்டை மட்டும் கையில வச்சிருந்தீங்கன்னா அதை பார்த்து பார்த்து செய்யலாம். அப்போ இந்த 44 சவுண்ட்ல என்ன மாதிரி பிரிச்சிருக்கணும்னா 7 சவுண்ட் வந்து குறுகிய உயிரெழுத்து, 5 வந்து நீண்ட உயிரெழுத்து, 8 வந்து ஒரு உயிரெழுத்துல ஆரம்பிச்சு இன்னொரு உயிரெழுத்துல முடிவடையும் அந்த சவுண்ட். மற்ற இன்னும் 24 இருக்கு மெய் எழுத்துக்கள். இதுதான் இந்த ஆங்கிலத்தில் உள்ள சவுண்ட். அப்ப ஆங்கிலத்துல இந்த சவுண்ட் எப்படி குறிக்கிறதுன்னு சொன்னா 2 லைனை போட்டு அதுக்குள்ள இந்த சவுண்ட் நேம போடுவினோம். அப்படின்னு சொன்னா அது சொல்ற பேச்சொலி என்று. இப்படி 2 லைனுக்குள்ள இருக்கும். அப்படி இருந்தா தான் அது பேச்சொலி என்றது. இப்ப முதலாவது எடுப்போம். நாங்க முதலாவது இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது இந்த 7 குறுகிய உயிரெழுத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த முதலாவது வந்து இந்த ஐ என்று ஐ இல்ல இ. இந்த இன்னில வார வேர்டு இருக்கல்ல, சொல்லு இருக்கல்ல, இன் அதுல வார இந்த முதலாவது இ, அதுதான் இந்த சொல்லு இ என்று இருக்கு. இந்த சொல்லு இ என்று மார்க் பண்ணிருக்கு. என்னமா இருக்கும்னா எக், அந்த இ தான் இதுல இருக்கு. அந்த சவுண்ட் சின்ன சத்தம். இது வந்து என்ன, இது என்னன்னு சொல்றேன்னு சொன்னா இந்த அட் இருக்கல, அட் அந்த சவுண்ட் தான் இது. அது இ தமிழ்ல இல்ல, சத்தம் இல்லை. அப்ப இது உங்களுக்கு இது தெரியாம இருந்துச்சுன்னா இங்கிலீஷ்ல ப்ரொனன்சியேஷன் உச்சரிப்பு பிழைக்கலாம். மற்ற சவுண்ட் வந்து அப்ல வர அப் அப் அதான் யூ ஒன்று ப்ரொனன்ஸ் பண்றீங்களா அந்த சவுண்ட். இது வந்து ஓன் ஓ அந்த சவுண்ட். இது வந்து புட்ல வர சவுண்ட். இந்த சவுண்ட் தமிழ்ல இல்ல. இது சொல்ற இந்த பேர்டுக்கு வர ஐஆர் இது நாங்கள் தமிழ்ல இல்லாபடியா, இந்த சவுண்ட் இல்லாபடியா நாங்க இந்த சவுண்டை வேறொரு சவுண்டுக்கு இணைப்போம். அதான் ப்ரொனன்சியேஷன் பிள்ளையா போறது. அப்ப இப்ப 8 சவுண்ட் இருக்கு. இந்த 8 சவுண்டு இந்த 7 சவுண்ட் இருக்கு. இது நீங்கள் உலகம் படிக்க தேவையில்லை. எப்பவும் இது பாவிக்க என்னன்னு இப்ப சொல்லி தருவேன். நீங்கள் இதோ இந்த டேபிளை பாவிச்சீங்கன்னா சரி. அடுத்தது பார்ப்போம். விளங்குதா இது வரைக்கும்? ஓகே, அடுத்தது பார்ப்போம். 5 லாங் வவல்ஸ். இது வந்து இதுல இருந்தா வந்திருக்கு. இந்த சவுண்ட்ல இருந்தா இது வந்திருக்கு. இந்த ஐ என்று இன்னன்றத இந்த லோங்ன்னு சொன்னா இழுக்கிறது. அதாவது இப்ப ஈட் எடுத்தீங்கன்னா அந்த ஐ தான், ஆனா ஈட் அந்த ஈ என்று இழுப்பான். அந்த ஈய எடுக்கிறோம். அந்த ஐ அந்த இன்னன்றத ஈ என்று இழுப்பான். இதுல எடுத்தீங்கன்னா அந்த ஏ என்று இருக்கல்லோ, ஏ என்ற சவுண்ட ஆண்ட் இழுக்கிறது. அந்த அதுதான் இந்த நீண்ட உயிரெழுத்துன்னு சொல்றது. இது வந்து இன்னொரு சவுண்ட். இந்த சவுண்ட இழுக்க வேணும். இது ஆன், அந்த வெரி குயிக்கா ஹெவியா ஆன் சொல்றது. இது என்னன்னு சொல்லுவோம் ஓல். அப்ப இதே சவுண்டை தான் இழுக்கிறது. இது வந்து இந்த சவுண்ட், இதை சொல்லுவோம் புட். ஒரு சின்ன சவுண்ட். அதுக்கு கொஞ்சம் அந்த டியூரேஷன் கொஞ்சமா இருக்கும். இது சொல்றது அதே சவுண்டுக்கு இந்த 2 டாட் போட்டா இழுக்கிற மீனிங் பூட். இந்த என்றது இதுல
ஊ என்று வரும். வூட். இது இதுல ஏர்ன். அப்ப இந்த சவுண்ட்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா இழுக்கிற எல்லா சவுண்டும் இதுல இல்லை. இது இருக்குது, இதை இழுத்திருக்கு, மற்றது இதை இழுத்திருக்கிறோம், இதை இழுத்திருக்கிறோம், இதையும் இழுத்திருக்கிறோம். இந்த சவுண்ட் எங்களுக்கு தெரியும், அதுல இல்லை. அப்ப இதான் நீண்ட வாவல்னு சொல்றது. சரிதானே? இப்ப கொஞ்சம் உங்களுக்கு விளங்கும் என்ன செய்யறோம்ன்றத. ஒன்றே நீங்க நினைவு வச்சிருக்க தேவையில்லை. இந்த டேபிளை பார்த்து பார்த்தே படிக்கலாம். சரியா? ஓகே. அடுத்த வரும் 8 சவுண்ட் இருக்கு. இது சொல்றது டிப்தாங்ஸ். டிப்தாங்ஸ் என்னண்டா, நான் சொன்னேன் அப்போ சொன்னேன், ஒரு உயிரெழுத்து ஒரு உயிரெழுத்துல ஆரம்பிக்கும், இன்னொரு உயிரெழுத்துல போய் முடியும். அதுதான் சொல்ற டிப்தாங். இதுகள் எல்லாம் ஒரே எழுத்து தான், ஒரே ஒரு எழுத்து தான், இன்னொன்றுல போகிறேன். அப்ப இதை எடுப்போம். இது எடுங்க, இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்கன்னா பே. அப்ப ஏல ஸ்டார்ட் பண்ணி ஐல ஒளிகிற மாதிரி, ஏல ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு இதுதான் சவுண்ட். ஏய் பேய் ஏய் என்றதான் இந்த சவுண்ட். இது பை. இப்ப பை என்று சொன்னா என்ன பினிஷ் பண்ற எப்படி ஒழியுது? அதான் நான் ரைட்ல போட்டிருக்கேன், ஐ என்று ஒழியுது. அதுதான் ஐ என்று போட்டிருக்கேன். இது எடுத்தீங்கன்னா போய் ஓய் என்று ஒழியுது. அதுதான் இந்த ஓ அதோட ஐய போட்டு ஓய். இது ஒரு வாவல், ஒரு உயிரெழுத்து, ஐயும் ஒரு உயிரெழுத்து, ஒன்றுல ஸ்டார்ட் பண்ணி இன்னொன்றுல ஒழிகிறது. இது நோ நோ ஓ என்று ஒழிப்போம். அப்ப நோ நாங்க பிள்ளையா படிச்சிருப்போம் சின்ன வயசுல, நோ நாட் ரைட். அது வெறும் நோ. இந்த சவுண்டும் யூவும் சேர்ந்தா இல்ல வரும், நோ. மற்றது நவ், ஆவு என்று ஒழியுது, பார்த்தீங்களோ? அதான் ஏ யூ என்று இருக்கு. இது நிய நிய. சோ இய இய என்று ஒழியும், நிய. இது நாங்க பிள்ளையா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் முந்தி. இது ப்ரொனவுன்ஸ் பண்ற பேய, எ பே எ. சோ இ எ பேய. அதான் இந்த சவுண்ட். மற்றது புவ, உ எ. அப்ப இது எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு உயிரெழுத்துல ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு உயிரெழுத்துல ஒழியும். எல்லாம் அப்படித்தான், ஒரு உயிரெழுத்துல ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு உயிரெழுத்துல ஒழியும். அதைத்தான் சொல்றது கிளைடிங் உயிரெழுத்து. அப்படி ஸ்லைட் பண்ணி கொண்டு போற உயிரெழுத்து. சரி, இதுவும் தெரிஞ்சது. இதுவும் வரும், எங்களுக்கு பிறகு தேவை வரும். இனி இன்னொரு சவுண்ட் சொல்லித்தாரன், அதுக்கு பிறகு நாங்கள் ப்ரொனன்சியேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்தது போட்டா சரியா விளங்குதா? சேனுஜன்? ஓகே, குட், ரைட். அடுத்தது கன்சோனன்ஸ், மெய் எழுத்துக்கள். இதுல கன எழுத்துக்கள் எங்களுக்கு இங்கிலீஷோட அப்படியே டிரெக்டா இருக்கு. அப்ப அதுகளை எல்லாத்தையும் நாங்க பார்க்க தேவையில்லை. இதுல 24 இருக்கு. பி எங்களுக்கு தெரியும், பின்னண்டா பி, பின்ல இருக்கிற பி தான் இது. பின்னில் இருக்கிற பி இது. டென்னில் இருக்கிற டி இது. டென்னில் இருக்கிற டி இது. இது கேப்ல இருக்கிற கே இது. இது ஜி என்றா கெட்ல இருக்கிற ஜி. இது ஒரு புதுசு, அந்த சட் என்றது. இது நேம் சட். அப்ப இது புதிய ஒரு சிம்பல், பாத்தீங்களா? இதெல்லாம் இங்கிலீஷ் லெட்டர்ல இருக்கு, இதெல்லாம் இங்கிலீஷ் லெட்டர்ஸ்ல இருக்கு. இது ஒரு புது லெட்டர்ல இருக்கு. அது ச என்ற ஒளியும், சட் என்றது அது இது. அடுத்தது இது இன்னொன்று, ஜாக். ஜாக் இஸ் another one. அப்ப இதுக்கு இன்னொன்று வேர்ட் என்றா, இன்னொன்று எடுத்தீங்கன்னா EDGEH. அதுக்கும் இதுதான் ப்ரொனன்சியேஷன். ஜாக்குக்கும் இதுதான் ப்ரொனன்சியேஷன், எச்சுக்கும் இதுதான் ப்ரொனன்சியேஷன். மற்றது லீஃப், ஃபேன், வேன், வி. இது ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், கவனமா பாய்ச்சிக்கணும். இதுக்கு என்னண்டா, இது எடுப்போம். இது தின். தின் என்று என்னென்ன ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு சொன்னா, அந்த மேல் பல்லுகளுக்கு அந்த நாக்கை பிரஸ் பண்ணிக்கொண்டு ஃபோர்ஸா சொல்றதான் தின். அந்த TH ஃபோர்ஸா இருக்கும், தின். இது அதே மாதிரிதான், ஆனா அதே பொசிஷன் தான், ஆனா மெதுவா ஃபோர்ஸ் பண்ற இல்ல,
this the ரெண்டோலியும் இது இது சரியான ஃபோர்ஸ்ஃபுல்லா, இது ஃபோர்ஸ் இல்லாம. அப்ப அது ரெண்டுக்கும் ரெண்டு சிம்பல் இருக்கு. அது நீங்க புதுசா இது புதுசு இது புதுசு இது புதுசு இது புதுசு உங்களுக்கு சத்தம். இது தெரியும் உங்களுக்கு சி, இது தெரியும். இது வந்து ஷூ, இதுவும் ஒரு புதுசு இஷ் என்ற சத்தம். இது இச் என்ற சத்தம், இது இஸ் என்ற சத்தம். இது வந்து மெஷ ஷ, இது ஷூ, இது மெஷ. இந்த இதை பாவிச்சுக்கொள்ளும், பார்த்துக்கொள்ளும். இது ஹேட், இது நோமல், இது நோமல் சவுண்ட், நோமல் என். இது வந்து இந்த என்ஜியில் ஒளிகிறது. இதுவும் சிங், நேசலால மூக்கால வார சவுண்ட். இது சிங், அந்த என்ஜி. இது நோமல், இது நோமல், இது நோமல், இது நோமல். அப்ப இதுகள்ல இந்த சவுண்ட் உங்களுக்கு புதுசு, இது புதுசு, இது புதுசு, இது. அப்ப இதுகள் உங்களுக்கு புதுசு. அதுகளை தான் நீங்க திருப்பி பார்த்துருக்கோம். இப்ப 44 சவுண்ட்ஸும் உங்களுக்கு கிட்டத்தட்ட மெதுவா வெரி ஃபாஸ்டா சொல்லி இது திருப்பி சொல்லி தருவேன் இன்னொருக்கா. இது இப்ப சும்மா ஒரு ஐடியாவுக்கு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். அப்ப நாங்கள் இனி அடுத்த பேஜில் போய் ப்ரொனன்சியேஷனை பார்ப்போம். இந்த சவுண்டை வச்சு தான் இந்த ப்ரொனன்சியேஷன் ஃபோனட்டிக் டிரான்ஸ்லேஷன் சொல்றது, அது எழுதுறது. இப்ப அதை நான் உங்களுக்கு அடுத்த சொல்லித்தாரேன். ஒரு நிமிஷம் பண்ணி போட்டு. இது ஒரு சவுண்டு நீங்க பாடமாக்க தேவையில்லை. பார்த்து இந்த டேபிளை பார்த்து இந்த வேர்டை பார்த்து அந்த சத்தத்தை யோசிச்சு கொள்ளுங்க. சரியா? அப்ப அடுத்த பேஜுக்கு போவோம். இந்த பேஜை பாருங்க. இப்ப இது வந்து பேச்சொலி அமைப்பு என்னன்னு அமைக்க போறோம். ப்ரொனன்சியேஷன் இதுல இருந்தா உச்சரிப்பு வர போகுது உங்களுக்கு. அப்ப முதலாவது வந்து நான் உங்களுக்கு தமிழ்லையும் போட்டிருக்கேன், இங்கிலீஷ்லையும் போட்டிருக்கேன். இது அந்த சின்ன வகுப்புக்கு செய்தது, அது இதுல இருக்கு. பெரிய வகுப்புக்குரியது வருது. முதலாவது வந்து கேட். அது உங்களுக்கு என்னென்று டிரான்ஸ்லேட் பண்றது, இந்த வேர்டை என்னென்று நாங்கள் போனட்டிக்ஸா டிரான்ஸ்லேட் பண்றது. அந்த கேட்டுக்கு கே இருக்கு, அப்புறம் ஏ இருக்கு, அப்புறம் டி இருக்கு. அப்ப இது என்னென்று நாங்க செய்யறது, உங்களுக்கு சரியான ப்ரொனன்சியேஷன் செய்தா செய்யலாம். இல்லை என்று சொன்னா நீங்க இந்த இதுல போய் இந்த கேட் இந்த வேர்டை மாத்தி கொண்டு டைப் பண்ணீங்கன்னா இந்த டிரான்ஸ்லேஷன் எல்லாம் வரும். அப்ப இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்க பாருங்க. கே இருக்கு, டி இருக்கு, எங்களுக்கு அது ரெண்டும் தெரியும். இது முதல் சொல்லு நாங்க படிச்சுனாங்க ஏண்டு. அப்ப கேட், அப்ப கேட். அப்ப இதை நான் இப்ப உங்களுக்கு வேணும்னு சொன்னா இப்ப இதுல போட்டு காட்டுறேன். உங்களுக்கு கேட்டீங்கன்னா தீவிரம் பார்ப்போம். No, I can't do that now. It's okay. அப்ப இது அந்த சவுண்ட். இந்த சவுண்டை பார்ப்போம். இது என்னென்று ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க? ஒரு ஆள் சொல்லுங்க, ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஜசீவன் அல்லது தேனுஜன், நீங்க இந்த சவுண்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. இந்த வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க பார்ப்போம். சொல்லுங்க. ஓகே, நேம். அப்படித்தான் நானும் படிச்சேனா, எல்லாரும் அப்படித்தான் படிச்சிருப்போம். ஆனா இதை பார்ப்போமா, இதுல இஐ என்று வருது. இஐ என்றா என்னது? ஒரு உயிரிழத்துல ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு உயிரிழத்துல ஒழிக்கிறது. அந்த நாங்க முதல் படிச்சோமல்லோ, இந்த இது பேய், அந்த இஐ இருக்கு அதுல. சரியோ? அப்ப பாருங்க, நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணி காட்டுறேன். அதே நீங்க எல்லாம் சொன்னா நேம் உண்டு, பட் அதன்படி பார்த்தா நெய்ம், நெய்ம் அதான் இந்த ரைட்டான ப்ரொனன்சியேஷன். வாட் இஸ் யுவர் நேம் தான் நாங்க படிச்சிருப்போம். பட் வாட் இஸ் யுவர் நேம், எய்ம், அந்த ப்ரொனன்சியேஷன் இப்ப நீங்க வேற வாட கேட்க பிரிம்பா தெரியும். நீங்க நேம், அப்ப நாங்க ஸ்ரீலங்கால நேம் தான் பாவிப்போம். ஆனா உண்மையான ப்ரொனன்சியேஷன் நெய்ம். அந்த எய் என்றது வரணும், நெய்ம். விளங்குச்சோ? ஓகே, இதே பார்ப்போம். இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க பார்ப்போம். சொல்லுங்க. அக்ரி. அப்படித்தான் நாங்க படிச்சுனாங்க எல்லாரும். அக்ரி தான் படிச்சிருப்போமே. எங்களுக்கு தமிழ்ல இல்ல,
அப்ப இதுல வந்து இதை வாட்சி பாத்தீங்கன்னா இது வந்து என்ற சவுண்ட் பாத்துனீங்களா? அப்போ சொல்லி தந்தேன். இப்ப அங்கால போறோம்னா காட்டுறேன். அப்போ சொல்லி தந்தேன் என்ற ஒரு சவுண்ட். இந்த இருக்கு இந்த சவுண்ட் பேர்ட்ல வர அந்த என்ற சவுண்ட் அது தேவை. இப்ப அப்ப இதை பாத்தீங்கன்னா அக்ரிப்ல என்ன மாதிரி இருக்கு? ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க அப்ப மேடம் ஒரு ஆள் இத எப்படி இருக்கு சொல்லுங்க. agree. Oh yeah, agree. அது ஃபாஸ்டா சொல்லிக்க அது தெரியாது. agree நாங்க சொல்லலாது ஐ அக்ரி வித் யூ. அக்ரி என்று சொல்றது இல்ல, ஐ அக்ரி வித் யூ. இப்படி இந்த ப்ரொனன்சியேஷன் தான் நாங்களை கொண்டுறப்போம். கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும், உடனே வராது. அப்ப இதை பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா, அந்த டிரான்ஸ்லேஷன்ல இருந்து இதை பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா ப்ரொனன்சியேஷன் வந்துடும். சரியோ? அடுத்த பார்ப்போம். இதை என்னென்று ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க. கேட்கல எனக்கு, சொல்லுங்க. எல்லாருமே அட்டாக் என்று சொல்லுவோம். அப்படித்தான் நான் படிச்சேன். என்ன இல்ல ஸ்கூல்ல எல்லாம் அப்படித்தான் படிச்சுப்பேன். நான் படிக்க வைக்க அப்படித்தான் அட்டாக். பட் உண்மையா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னுக்கு இது டி இருக்கு, இது ஏ இருக்கு, இது கே இருக்கு. அட்டாக் அட்டாக் என்று வரணும், நாட் அட்டாக். அட்டாக் வரணும். அதான் அந்த ப்ரொனன்சியேஷன். தெரியுதா? விளங்குதா உங்களுக்கு? இப்ப இதை சொல்லுங்க பாப்போம். அடுத்தது above. எபாவ்ன்றதான் நாங்க படிச்சுனாங்க எல்லாரும். ஆனா இதை பாருங்க, இங்க பார்த்தா எப்படி இருக்கு? above above. அப்ப இப்படி இந்த டிரான்ஸ்லேஷன் இந்த நீங்க கூகுள்ல பார்க்கலாம். பார்த்த உடனே இந்த சத்தத்தை போய் பாருங்க, இந்த சத்தத்தை பாருங்க. above என்று ஒலிக்கும். பி உங்களுக்கு தெரியும், பி உங்களுக்கு தெரியும். இது அந்த 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 இந்த சவுண்ட் காட்டுறேன் பாருங்க. அப்ல வார ஆ சவுண்ட். So above is could be above. What about this one? சொல்லுங்க. இத சொல்லுங்க. பிளேண்டால ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க. இதெல்லாம் நான் அதிகமான அதுக்காக நான் கேட்கிறேன். சொல்லுங்க என்னவா இருக்கும்? அட்ரஸ் என்றா நாங்க படிச்சாங்க. ஆனா வாட்சி பாருங்க வாப்பம். ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்கு? சொல்லுங்க வாப்பம். சொல்லுங்க. முதலாவது அட்ரஸ், அட்ரஸ் நாட் அட்ரஸ். அப்ப பாத்தீங்களா, எபாவுக்கும் அந்த வருது, அட்ரஸுக்கும் அந்த வருது, அக்ரிக்கும் அந்த வருது. அப்படி அந்த கன்னடங்கள்ல வரும். இது around. Yeah, we will say around, but not around. Around. I think நீங்க சொன்ன சரி. Around. அதுல இதுல அதிகம் பிழை வராது. இந்த ஆர் வாரபடிக்கு அதிகம் பிழை வராது. நீங்க நார்மலா சொன்னாலும் அந்த இதை சொன்ன மாதிரி தான் இருக்கும். இது என்னென்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க? இத adult. இன்னொருக்கா அந்த வரணும். adult அந்த கேட்கணும். adult. ஆனா நீங்க இப்படி ஜோச்சிங்கன்னா சரி வரும். சரியோ? மற்ற இன்னொன்று எழுதுறேன்னு பாருங்க. இது வந்து நாங்கள் அதிகமா எல்லாரும் எழுதுறது சாரி இதுக்கு போனடிக் டிரான்ஸ்லேஷன் அந்த இந்த இது மாதிரி அது வரும். அதுக்கு பிறகு சி வரும்,
இ ஐ வரும். இது நீங்க இந்த கூகுள்ல பார்த்து பிடிக்கலாம். இதா டைப் பண்ணீங்கன்னா அந்த இதை இப்படித்தான் இருக்கும். சரியோ? இதை நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க பாப்போம் எல்லாரும். சொல்லுங்க. potato, அப்படித்தான் எல்லாரும் சொல்லுவோம். பொட்டேட்டோன்னு சொல்லுவோம். அப்படிதான் படிச்சிருப்போம். உங்களை தமிழ்லயும் அப்படித்தான் பெறும். ஆனா இது பாத்தீங்கள்டா, இது போண்டு வரா ப. இது ஏய் பொட்டேட்டோ. டெய் என்று வரணும். இங்க பாருங்க, TEI டெய். Not potato. Potato. No, that's not right. Potato. நீங்க potato. அது ஒன்றா சொல்லிக்க போன்ற மாதிரியும் வேற அதை பற்றி ஒன்றும் இல்லை. பொட்டேட்டோ விளங்கிச்சோ? இந்த டெய் சொல்லி ஆகணும். திருப்பி சொல்லுங்க அப்போ பொட்டேட்டோவா? potato, not potato. The first one முதலாவது சொன்னவ சரி. திருப்பி சொல்லுங்க. முதலாவது சொன்னவ இன்னொருக்கா சொல்லுங்க. potato. Perfect. இதை நார்மலா நாங்க சொல்றதை மறக்கவும் அப்படி செய்யலாம். அதான் இப்படித்தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இப்ப விளங்குதா இந்த ப்ரொனன்சியேஷன் என்னென்று? அப்ப இந்த ப்ரொனன்சியேஷன் இது என்னென்று எடுக்கிறது? இதுகளை எடுக்கிறதுக்கு இந்த கூகுள்ல போய் இதுல வேர்ட்டை போடுங்க. இது இந்த இடத்துல வேர்ட்டை அடிங்க, என்ன வேர்ட் வேணுமோ. அப்ப உங்களுக்கு என்னது சொன்னா இதுல இதை டைப் பண்ணீங்கன்னா இது வரும். இது வந்த பிறகு நீங்க அந்த சார்ட்டை பார்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஆனா இது அடிச்சோன்னா ஒரு சின்ன ஸ்பீக்கர் ஒன்று இருக்கும் அந்த கூகுள்ல. அதை ப்ரெஸ் பண்ணா இந்த சவுண்டும் வரும். அப்ப அதை கேட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரியோ? அதுல 2 ப்ரொனன்சியேஷன் இருக்கு. ஒன்று UK ப்ரொனன்சியேஷன், ஒன்று US ப்ரொனன்சியேஷன். US விட்டுட்டு UK என்று கிளிக் பண்ணுங்க. 2 மவுத் இருக்கும். அதுல UK என்றதான் நீங்க கிளிக் பண்ணணும். சரியா? அப்ப முதலாவது ஸ்டெப் என்ன? இப்ப நீங்க இதை ப்ரொனவுன்ஸ் பண்ண விரும்புறீங்க என்று வைப்போம். இதை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்ப தெரியலையே என்று சொன்னா இதை நீங்கள் இதுல அடிக்க வேண்டிய ஷூ அண்டு, இதுக்கு பதிலாக ஷூ அண்டு போடுங்க. அது போட இது வரும். அதை பார்த்தோன்னு உங்களுக்கு தெரியும் ஷூ அண்டு. ஆனா அதுல ஒரு ஸ்பீக்கர் சிம்பிள் ஒன்று இருக்கும் அந்த கூகுள்ல. அதை ப்ரெஸ் பண்ணா அது வாய்ஸ் ப்ரொனன்சியேஷன் சொல்லும். அப்ப நீங்க அப்படியும் ப்ரொனன்சியேஷனை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். நான் மற்ற பேஜுக்கு போவா? இது வரைக்கும் விளங்கிச்சுதா? ஓகே, சரி. இப்ப நாங்கள் அடுத்த பேஜுக்கு போவோம். இது உங்களுக்கு எக்ஸசைஸ். நான் பெரிய வகுப்பு சின்ன வகுப்புகளுக்கு நேற்று கொடுத்தது கொஞ்சம் ஈஸியானது. இது உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ்கள் எல்லாம் தந்தது. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே என்னென்னு? இந்த வேர்ட்ஸ்களுக்கு நீங்கள் இந்த கூகுள்ல போய் ப்ரொனன்சியேஷன் எழுதுங்க. அடுத்த கிழமைக்கு நாங்கள் அதை பற்றி பார்க்கலாம். சரியோ? எல்லாரும் இதை செய்யணும். முதல்ல எழுத பழகுங்க. அதுல இருக்கு. நீங்க அதை ரிமெம்பர் பண்ணவே தேவையில்லை. கூகுள் இருக்குது உங்களுக்கு. கூகுள்ல இருந்து பார்த்துட்டு நீங்களே முதல் ப்ரொனவுன்ஸ் பண்ண பாருங்க. பார்த்துட்டு பிறகு அந்த கூகுள்ல இருக்கிற அந்த ஸ்பீக்கர் இதை ப்ரெஸ் பண்ணுங்க. இல்லை சவுண்ட் வரும். அப்ப ரெண்டையும் கம்பேர் பண்ணி உங்களோட மைண்ட்ல சரி வரும். அப்ப இதை பார்த்து அதுல சவுண்ட் வரைக்க இதை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த போனட்டிக் டிரான்ஸ்லேஷனை அதே இதுல சொல்லிடணுமா என்றதை அப்படி ஒரு கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் வேர்ட்ஸுக்கு திருப்பி செய்ய. அப்ப இந்த வேர்டுக்கு என்னென்ன செய்யறது? முதல்ல ஒரு வேர்டு எடுங்க. உங்களுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியாம எடுப்போமே, ஒரு வேர்டு எடுப்போம். அந்த வேர்டு இதுல போய் போடுறது. அப்ப கூகுள்ல இந்த ப்ரொனன்சியேஷன் அந்த இதெல்லாம் தரும். அது தந்த உடவு நீங்க அதை பார்த்து கொண்டு அந்த கூகுள்ல இருக்கிற அந்த பக்கத்துல இருக்கிற அந்த ஸ்பீக்கரை அமர்த்துங்க. அதுல சவுண்ட் அது வரும், அது ப்ரொனவுன்ஸ் பண்ணும். அப்ப அந்த நேம் பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்துட்டு நீங்க திருப்பி ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. சரியோ? அவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. இந்த vocabulary கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணி கொண்டு வரும். அப்ப சின்ன வகுப்புக்கு வேற vocabulary, பெரிய வகுப்புக்கு வேற vocabulary. இதுல கொஞ்சம் கஷ்டமான vocabulary. நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. சரிதானே? ரைட். அப்ப இந்த வேர்டை என்னட்டு நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க. நான் ஒரு ப்ரொனன்சியேஷனும் இதுல இல்லை. என்னன்னு நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க பாபு. ஒரு ஆளா சொல்லுங்க. சொல்லுங்க. நோ இந்த வேர்டு இதை சொல்லுங்க.
Determine. திருப்பி சொல்லுங்க. Determine. நோ, அந்த ப்ரொனன்சியேஷன் என்னமா இருக்கும் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா டிட்டர்மின் என்று ஒழியும். டிட்டர்மின். இந்த மைன் என்று வராது. சரியோ? இந்த ஈ இல்லாமத்தான் வரும். அப்ப அதுக்கு தான் இந்த ப்ரொனன்சியேஷன் நீங்க பழக வேணும். நீங்களாவே பிடிச்சிருவீங்க கொஞ்ச நாள்ல என்னன்னு பாக்குறேன். அப்ப இந்த டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். இந்த சவுண்ட் 44 சவுண்டும் கொஞ்சம் கொஞ்சம் விளங்கி இருந்தா தான் உங்களுக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் வரும். சும்மா உண்ட கேட்டு 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 வர முடியல. உங்களுக்கு வேற சரி மாதிரி இருக்குமான பிள்ளையா தான் நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க. இந்த டிரான்ஸ்லேஷனை பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா இது என்ன பாடமாக்க தேவையில்லை தானே. இது அந்த கூகுள்லயே பார்க்கலாம். உங்களுக்கு அந்த இந்த பேஜ் மட்டும் தெரிஞ்சிருக்கணும். எந்த பேஜ் நாங்கள் இப்போ பார்த்த பேஜ் இருக்குல்ல, இந்த பேஜை நீங்க பிரிண்ட் பண்ணி வச்சிருங்க. இது விளங்கி இந்த பேஜ் விளங்கின உடனே உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் வரும். சரி, அடுத்த போவோம். இதுவும் கூட ஹோம்ஒர்க் தான். அடுத்த கிழமை செய்யுங்க. இனி நாங்க சென்டென்ஸுக்கு போறோம். வசனங்கள் அதான் எங்கிட்ட அடுத்த ஸ்டெப். அப்ப ப்ரொனன்சியேஷன் முதலாவது ஸ்டெப். அப்ப சின்ன வகுப்புக்கு சின்ன சின்ன வேர்டுகள், பெரிய வகுப்புக்கு பெரிய வேர்ட்ஸுகள். அப்ப ஃபோனட்டிக் டிரான்ஸ்லேஷன் செய்து போட்டு ப்ரொனன்சியேஷன் பழகுங்க. அதுக்கு பிறகு சென்டென்ஸ் அமைக்கிறேன்னு சொன்னா, வசனத்தை அமைக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு இது தெரிய வேணும், கிராமர் தெரிய வேணும். கிராமர் சரியாட்டி உங்களுக்கு சென்டென்ஸ் அமைக்க தெரியாது, கஷ்டமா இருக்கும், பிள்ளையப்பட சான்ஸ் இருக்கு. ஆனா இந்த பேச்சு லாங்குவேஜ்ல, பேச்சு ஆங்கில இதுல நீங்கள் சில சென்டென்ஸ் எல்லாம் பாடமாக்குனா அதே மாதிரி நீங்கள் சென்டென்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பழகிடுவீங்க. அந்த கிராமரை யூஸ் பண்ணாம இனிஷியலா. பிறகு அடுத்த ஸ்டெப்ல கிராமரை படிப்பிச்சு விட பெரிய பெரிய சென்டென்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடியா இருக்கும். சரியோ? கேக்குதா நான் சொல்றது? ஓகே, குட். All right, now ஸோ நாங்கள் இப்போ அடுத்த பேஜை பார்த்து அந்த வேர்டுகளை திருப்பி படிச்சுக்கிறதா விளங்கும். இப்போ நான் என்ன செய்யறேன்னா, சின்ன வகுப்புக்குரியதான் இதுல இருக்குது, இப்போ இருக்கிறது. பெரிய வகுப்புக்கு அடுத்தல இருக்கு. டூ அந்த வேர்ட்டை வச்சு என்னென்ன சென்டென்ஸ் வரலாம். அப்ப இதுல பாத்தீங்கன்னா சும்மா ஒரு 4 வேர்ட்ஸ்ல இருக்கு, 5 வேர்ட்ல இருக்கு. Do you like new songs? இத வாசிக்க பார்ப்போம் ஒரு ஆள் இந்த சென்டென்ஸை. Do you like this storybook? Yeah, good. இது அடுத்தது இப்படி கணக்கு இருக்கு. அடுத்தது which என்று வரும், எது. அப்ப இது என்ன, இத வாசிங்க ஒரு ஆள், சொல்லுங்க பாப்போம். Which one do you want? Okay, do you want? So நீங்க வாசிக்க முதல் தரம் போல் வித்தியாசம் படி நீங்கள் முதல் வாசிக்க ஆறுதலா தான் வாசிப்பீங்க. Which one do you want? அதை திருப்பி வாசிங்க. Which one do you want? ஒரு 10 நிமிஷம். பிறகு ஒரு 2-3 கிழமைக்கு பிறகு நீங்க வாசிப்பீங்க என்ன மாதிரி, Which one do you want? அப்படிதான் வாசிப்பீங்க. உங்களுக்கு அந்த ஸ்பீட் வந்துடும். அந்த ஸ்பீட் வந்துதண்டா உங்களுக்கு அந்த வாய் கலைக்கவும் வந்துடும் தானா. ஏன்னா அந்த உங்களுக்கு வசனம் அமைப்பு வரும். இனிஷியலா இதை பாடமாகுங்க. Which one do you want? தமிழும் இருக்கு. சாரி, ரைட். மற்ற ஹவு போம் எப்படி என்றது இத வாசிங்க ஒரு ஆள். How long is the movie? Yeah, very simple. How long is the movie? உங்களோட pronunciation good. Very nice. Now இத பாப்போம், பாப்போம். அப்படி kind of sentence இருக்கு. இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப உங்களோட பேரண்ட்ஸை கொண்டு வச்சு அவையில் தமிழை வாசிக்க நீங்க இங்கிலீஷை பார்க்காம சொல்லணும். அவள் கேட்கணும் உங்கள் வயது என்ன, அப்ப நீங்க சொல்லக்கூடிய how old are you? அப்ப இனிஷியலா how old are you என்று அர்த்தத்தான் சொல்லுவீங்க. அது நைஸ், அதுல ஒரு பிழையும் இல்லை. கொஞ்ச நாள் போக how old are you என்று கேட்பீங்க. சரிதானே? அப்ப அதை நீங்க செய்யணும் வீட்டுல எக்ஸசைஸ். அப்ப இது உங்களோட பேரண்ட்ஸுக்கு உங்களுக்கு என்ன வேண்டும், இங்கிலீஷ்ல யூ அண்டா பயோ யூ அண்டா
நீங்களும் என்றாலும் சரி நீ என்றாலும் யூ தான் பாவிப்போம் இங்கிலீஷ்ல. அப்ப இங்கிலீஷ்ல வந்து யூ நீ என்றாலும் யூ தான், நீங்களும் என்றாலும் யூ தான். சரியோ? அப்ப இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இன்னொரு ஆள் வாசிங்க. அப்ப இந்த சென்டென்ஸ் ஆற பார்ப்போம். இதுல எந்த வாசிங்க ஒரு ஆள்? Go ahead, வாசிங்க. எஸ் ஈவன் வாசிங்க. கேக்குதா? Om sir. ஓகே, வாசிங்க ஒரு ஆள். பிளான் ஒன்றும் இல்ல. Are you busy now? Are you going? நோ, இது இந்த கடைசியா. ஓகே, are you? Go ahead. Are you going to the class tomorrow? Yeah. Are you going to the classes? Plural. Classes tomorrow. Are you going to the class tomorrow? கேட்கலாம். ஆனா ஒரு கிளாஸ் இல்லையே ஸ்கூல்ல நடக்கிறது. என்ன கிளாஸஸ் தானே, plural தானே. Are you going to the classes tomorrow? சரிதானே? ஓகே, அடுத்தது போமா. அப்ப இது என்ன செய்யணும்? நீங்க இதெல்லாம் சின்ன சென்டென்சஸ், இதெல்லாம் பாடமாக்கிய வச்சிருக்க பாருங்க. உங்களுக்கு சுகமா இருக்கும் இங்கிலீஷ் காய்க்கிறதுக்கு. பாடமாக்காட்டியும் சொல்லி தருவேன். இதெல்லாம் சின்ன வசனங்கள் தானே. How is life? How old are you? How do you go to school? இதெல்லாம் சின்ன வசனங்கள், நீங்க படிக்கலாம். அடுத்தது இது பெரிய வாப்பு 9, 10, 11க்கு. அதான் இந்த ரெட்ல போட்டிருக்கேன். டூ என்றதை பார்ப்போம். அப்ப இதுல வந்து நம்பர் 2 எடுப்போம், 2வது எடுப்போம். ஒரு ஆள் வாசிங்க பார்ப்போம் இந்த 2. Go ahead. Do you want something to eat? Do you want? சொல்லுங்க ஒரு ஆள். Do you want something to eat? ஓகே, மற்றது அந்த 2வது பிராக்கெட்டுக்கு இருக்கிறத சொல்லுங்க பார்ப்போம். Would you like to have something to eat? ஓகே, வெரி நைஸ், வெரி குட் ப்ரொனன்சியேஷன். அப்ப அது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன? என்ன நினைக்கிறீங்க? எது பெட்டர்? எது எப்படி கேட்கறது நல்லா? ரெண்டாவது. ஏன் யோசிங்க? ஏன்? முதலாவதும் பிள்ளை இல்ல. more polite, இன்னும் நல்ல பொலைட்டா கேட்கிறதான் would you like to have something. அந்த would you என்றதை பழகுங்க. do you want something to eat is okay. that's okay. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட போய் கேட்கலாம். அல்ல உங்களோட வீட்டை உங்களோட ஆண்டோ அங்கிள் வந்திருக்கே இங்கிலீஷை ஹாய்க்குன்னு சொன்னா do you want something to eat கேட்கக்கூடாது. அப்படி உங்களுக்கு அப்படியா நீங்க கேட்கணும் would you like to have something to eat, right? அது அந்த என்ன மாதிரி ரெண்டுலேயும் பிள்ளை இல்லை. ஆனா would you like feel அந்த உங்களை வரவேற்று இந்த சாப்பிட போறீங்களான்னு கேட்கிற மாதிரி. do you want something to eat வேண்டா அது ஒரு ஃப்ரெண்ட்ஸோட கதைக்கலாம், மற்றும்படி கதைக்கலாம். ஆனா இட்ஸ் நாட் அ குட் ஐடியா. சரியோ? அந்த ரீசன் எல்லாம் சொல்லி தரலாம். இப்ப நான் சொல்லித்தர ஹஸ்பண்ட் கிராமர் படிப்பிக்க சொல்லித்தரேன் அதை. ஓகே, மெத்தட் விச். அப்ப இதுல நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இந்த தார எல்லாத்தையும் இந்த வாரக்கிழமைக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு காலாவது இந்த 4-5 வரியும் வாசிக்கணும். கடண்டு முதல் வாசிங்கோ, சிலவா தான் வாசிப்பீங்க, 2ஆம் வாசிங்கோ. ப்ரொனன்சியேஷன் உங்களுக்கு தெரியலைன்னா அந்த வேர்டை எடுத்து அந்த கூகுள்ல டைப் பண்ணி போட்டு என்னென்னு பார்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ண பாருங்க. சரியோ? அதான் அடுத்து செய்யணும். அப்ப அதே மாதிரி இதுல விச் இருக்கு, ஆர் இருக்குது, ஹவ் இருக்குது, இது போலாம் இருக்குதுல. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த சென்டென்ஸ் எல்லாம் பிறகு யூஸ் பண்ணுவோம். ஏன் இப்ப சாரணும்னு சொன்னா நான் பிறகு ஒரு கன்வர்சேஷன் ஒன்று 2 பேர் கதை கேட்க இந்த சென்டென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்ப அந்த சென்டென்ஸுக்கு நீங்க யோசிக்கணும், இதை பாவிக்கிறதா இதை பாவிக்கிறதா, அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து யோசிச்சு செய்யணும். அப்ப இப்ப உங்களுக்கு எல்லாமா பாத்தீங்கன்னு சொன்னா
do, how, which, are செய்துட்டேன். do, which, how, are இது வந்து இந்த பெரிய கிளாஸுக்கு. அடுத்தது இதெல்லாம் கேள்வியில வரும். why, where, what and when. இதெல்லாம் வரும். why என்றா ஏன், where என்றா எங்கே என்ற மாதிரி, அதே மாதிரி மற்றதுகள் எல்லாம் வரும். ஒவ்வொரு மாதிரி வரும். என்னன்ற மாதிரி. சரியோ? அப்ப இதுகளும் நான் சின்ன தான் போட்டு வச்சுக்கேன். ஏனென்றா நீங்க பாடமாக்கணும். இதுகள் ஏனென்றா பிறகு ஒரு கன்வர்சேஷன்ல இது கட்டாயம் வரும். என்ற பிறகு நான் கன்வர்சேஷன் வச்சிருப்பேன் எல்லாரோடையும். ஒவ்வொருவராக செலக்ட் பண்ணி ஒரு 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 கன்வர்சேஷன் அதுல இருந்து தான் நான் அந்த ப்ரொனன்சியேஷனை கரெக்ட் பண்ணலாம். இப்ப நீங்க படிச்சு உங்களோட பாட்டுல ப்ரொனன்சியேஷன் செய்கிறீங்க. சரி, நாங்கள் இப்ப அடுத்ததுக்கு போவோம். இது பெரிய வாப்புக்கு இந்த வாய் இந்த ரெட்ல போட்டதெல்லாம் பெரிய உங்களோட 9, 10, 11க்கு தான். அப்ப பெரிய சென்டென்ஸ்கள் இருக்கு. அப்ப இதை வாசிங்க பாப்போம். ஒருத்தர் 5வது வாசிங்கோ. I can't understand why he could do such a thing. ஓகே, பிரேக் பண்ணி கலைக்கலாம். இதுல I can't understand ரெண்டு போட்டோ சின்ன கமா மாதிரி யோசிச்சு why he could do such a thing அண்டு நீங்க இப்ப வாசிக்க அப்படி யோசிச்சு வாசிக்கலாம். ஃபுல்லா வாசிக்கலாம். I can't understand why he could do such a thing. உண்மையா இது why he could do such a thing ஒன்றா வரும். இப்ப நீங்க பிரேக் பண்ணாலும் ஒன்றும் இல்லை வாசிக்க. குட் ப்ரொனன்சியேஷன். இதை வாசிங்கோ. வாசிங்கோரா. Go ahead. Yes, Ivan. How are you going to pay the rent when we have no money? Yeah. How are we going to pay the rent when we have no money? எல்லாம் பிரேக் பண்ணலாமா? பெரிய சென்டென்ஸ் தானே. அப்பா இடையில பிரேக் பண்ணலாம். How are you going to pay the rent when we have no money? and ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா இருக்கிற ஒரு இடத்துல ஒரு அபார்ட்மெண்ட்ல they don't have money. அப்போ ஒரு ஃப்ரெண்ட் கேட்கிறார், how are you going to pay the rent when we have, we mean எங்கள்கிட்ட காசு இல்ல கேட்க என்று ரெண்டு பே பண்ண போறோம் அவர் கேட்கிறார். அதான் அந்த சென்டென்ஸ். ஓகே, இப்ப நாங்கள் அடுத்தது கன்வர்சேஷனுக்கு போறோம். அப்ப இதுவரைக்கும் என்ன சொல்லி தந்திருக்கேன்? முதலாவது ப்ரொனன்சியேஷன் சொல்லி தந்தேன். எப்படி நீங்க ப்ரொனன்சியேஷன் செய்யறது, அந்த டிரான்ஸ்கிரிப்ஷனை செய்து என்ன செய்ய. ரெண்டாவது கொமனா யூஸ் பண்ற கொஸ்டின்ஸ்கள், ஆன்சர்கள், why, what, where, when, do, they, all of those அதே பட்சம் உங்களுக்கு கொஞ்சம் சென்டென்ஸ் சொல்லி தந்தேன். இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா அடுத்ததுக்கு போறோம். இது வந்து நேற்று செய்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அப்ப இந்த கேள்வியை கேட்டிருக்கேன் இல்ல, முதல் கேட்ட கேள்விகளுக்கு இங்க கொஞ்சம் ஆன்சர்ஸ்கள் இருக்கு. அப்ப நீங்க மேட்ச் பண்ணி பார்க்கலாம். அங்க ஒரு கேள்வியை பார்த்துட்டு அப்ப இதுல ஒரு கேள்வி இருக்கு, இங்க பாருங்கோ. இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் இருக்குன்னு சொல்லுங்க. பாரு, நான் பார்க்கணும்னு காணல. இப்ப நான் கேள்வி எழுதுறேனே, அதுல எழுதலாம். அப்ப உங்களை ஒரு ஆள் வந்து how are you என்று கேட்கிற, அதுக்கு என்ன ஆன்சர் கொடுப்பீங்க? I am fine. I am fine. Very good. I am fine. That's a very good answer. வேற என்ன சொல்லலாம்? இதுல பாருங்க, என்ன வேற இருக்கா? ஏதாவது சொல்லலாமா? I am good. Very nice. Anything else? சொல்லுங்க. I am okay is also I am fine. I am all right is also I am fine. அப்ப I am fine என்றத ஒவ்வொரு ஏற்ற மாதிரி நீங்க சொல்லலாம். அதாவது இப்போ உங்களோட விட்ட வந்து உங்களோட ஒரு அங்கிள் வந்து how are you என்று கேட்டா இது நீங்க அதிகமா யூஸ் பண்ண மாட்டீங்க, இதை தான் யூஸ் பண்ணீங்க. I am fine.
your friend வந்து how are you ஜெசீவன் என்று கேட்டா I'm good, I'm okay, I'm all right, இதைத்தான் பாவிப்பீங்க. அப்ப டிபெண்ட்ஸ். இதுக்கும் பாவிக்கலாம், இதை கூட இதுலயும் பாவிக்கலாம், அதுவும் பிள்ளை இல்லை. ஆனா நீங்கள் கொஞ்ச நாள் பழக பழக சென்டென்ஸுகள் எல்லாம் குறைக்க எதை எங்க பாவிக்க வேணும், எங்க பொலைட்னஸுக்கு எங்க நோமல் கொலோக்கியல் இருக்குன்னு பிடிச்சிருவீங்க. அது சரியான ஈஸி. சரியோ? அதே மாதிரி இங்கால ஐய பாவிச்சு நின்று கொஞ்சம் சென்டென்ஸ் இருக்கு, இது ஐ ஆம் பாவிச்சு சென்டென்ஸ் இருக்கு. அப்ப எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு இனஃப் சென்டென்ஸுகள், சின்ன சின்ன சென்டென்ஸுகள், பெரிய சென்டென்ஸ் எல்லாம் தந்துட்டேன். இனி ஒரு கன்வர்சேஷன் செய்வோம், அடுத்ததுக்கு போவோம். சரியோ? கேக்குதானே? நான் சும்மா செக் பண்றேன், நான் கனெக்ஷன் சரியோன்னு பாக்குறதுக்கு. ஓகேயா? ஆம் சார். ஓகே, குட். இப்ப அடுத்தது இம்பார்ட்டன் எங்களுக்கு. நாங்க இப்ப என்னன்னா 2 நபர்கள், சாரி, ரெண்டு நபர்கள் இலகுவாக உரையாடல்களின் உதாரணங்கள். நான் என்ன ஒரு எக்ஸாம்பிள போட்டிருக்கேன். இப்ப நார்மலா நீங்கள் என்ன மாதிரி கற்பிங்க. அப்ப அடுத்து வார அந்த 4 பக்கத்துல இருக்கிற உரையாடல்களை திரும்பி திரும்பி நீங்கள் ஆங்கிலத்துல வாசிக்கணும். வாரக்கிழமைக்கு முதல்ல அதை வாசிக்கணும். எல்லாம் நான் படிப்பிச்ச இவ்வளத்தையும் நீங்க 1 மணி நேரத்திலே செய்யலாம், அதுக்கு மேல தேவையில்லை. பிறகு 16ஆம் பக்கத்துல இருக்கிற உரையாடல்ல அது தமிழ்ல தந்திருக்கு, ஆங்கிலத்துல மாத்தணும். அப்ப நாங்கள் இங்கிலீஷ் அந்த கன்வர்சேஷனல் இங்கிலீஷ், அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் வாரம்னு சொன்னா ரீடிங் நீங்க நல்லா செய்ய வேணும், ப்ரொனன்சியேஷன் தெரிஞ்சிருக்க வேணும், நல்லா அது ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும். மற்றது சென்டென்ஸுகள், சின்ன சின்ன சென்டென்ஸ், சின்ன சின்ன குட்டி சென்டென்ஸ் எல்லாம் பாடமாக்க வேணும். அதெல்லாம் சரியான சுவம். ஐ ஆம் ஃபைன், ஐ ஆம் ஓகே, ஐ ஆம் வெல், ஐ ஆம் கோயிங் டு தி ஷாப், அதுகள் எல்லாம் சின்ன சென்டென்ஸ், அதெல்லாம் பாடமாக்கலாம். அதுகளோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் நான் ப்ராப்பரா படிப்பிப்பேன். அதெல்லாம் பாடமாக்கினீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துவாங்க. அதுக்கு பிறகு கன்வர்சேஷன், 2 பேர் கதைக்க தொடங்குவோம். அப்ப நீங்க என்ன செய்யணும் வேண்டாம், உங்களோட பேச்சு திறமைய வளர்ப்பதற்கு 2 பேர் சேர்ந்து, நான் இந்த கேள்விகளை கேட்க ஒரு ஆள் ஆன்சர் பண்ணணும், ஒரு ஆள் கேள்வியை கேட்கணும். அப்படி நீங்க 2 பேரா 3 பேரா சேர்ந்து செய்வீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ப்ரொனன்சியேஷனும் வரும், கதைக்கவும் தொடங்கிடுவீங்க. சரியோ? அடுத்த பேஜுக்கு போவோம். இது ஒரு கன்வர்சேஷன். இது ஒரு சிம்பிள் கன்வர்சேஷன் பிட்வீன் 2 ஸ்டூடெண்ட்ஸ். இது நான் சும்மா கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட் 1, ஸ்டூடெண்ட் 2, ஏர்லி ஸ்டேஜ்ல, வெரி ஏர்லி ஸ்டேஜ்ல ஹாய்க்காம சிம்பிள் சென்டென்சஸ் தானா இப்படி நீங்க ஹாய்ச்சி பார்க்கலாம். அப்ப ஸ்டூடெண்ட் 1 கேட்கிறார், how is it going? how are you? தான் மீனிங். how is it going? இது ஸ்டூடெண்ட்ஸ் தானே. அப்ப how is it going? நீங்க சொல்லலாம் fine, I am fine என்று சொல்லலாம், all good என்று சொல்லலாம், all fine என்று சொல்லலாம். அத வேற மாதிரி எல்லாம் சொல்லலாம், சின்ன சின்ன சென்டென்ஸ். ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில, 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில பெரிய சென்டென்ஸ் சொல்ல மாட்டீங்க. how is it going? உங்களை யாரும் கேட்டா how are you என்று கேட்டா I am fine என்று சொல்லி போட்டு thank you என்று சொல்ல வேணும். உங்களை கேட்டிருக்கணும், அதுக்காக நீங்க தேங்க் பண்ணணும். அதுக்கெல்லாம் வேற வேணாம். இப்ப சும்மா இதை பழகுங்க. how are you என்று சொல்ற, அவ ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஃப்ரெண்ட்ஸ் தானே, அவ ஃப்ரெண்ட்ஸுக்கு தேங்க்யூ சொல்ல மாட்டீங்க. you say I am good or I am fine. அவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க ஆன்சர்ஸ். how are you doing? அதையும் கேட்கலாம் நீங்க. how is it going is same, how are you same, how are you doing is also same. அதுக்கு நீங்க சொல்லலாம் good or not bad. உங்களுக்கு அவ்வளவு திறமா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஏதோ ஒரு இது ப்ராப்ளம் இருக்கு, பைசிக்கிள் ஒர்க் பண்ணல, ஏதோ அது செய்யலை இது செய்யலைன்னு சொன்னா நீங்க இதுக்கு நாட் பேட் என்று சொன்னா உங்களோட ஃப்ரெண்டுக்கு தெரியும் there's something not right. குட் என்று சொன்னீங்கன்னா everything is good, right? அப்ப நீங்கள் எங்க ஒரு ஷாப்பு போறீங்க, அவன் ஷாப்ல சாமான் எல்லாம் வாங்கின பிறகு அல்ல ஷாப்ல இருக்கிற அசிஸ்டன்ட் சொல்லுவான் have a nice day என்று சொல்லுவீங்க. ஃபாரின் கண்ட்ரில அதான் சொல்லுவீங்க have a nice day. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? தேங்க்ஸ், தேங்க்யூ, யூ டூ என்று சொன்னா நீங்கள் உங்களுக்கும் நைஸ் டே, ஹாவ் அ நைஸ் டே என்றதான் அந்த மீனிங்.
அப்ப இந்த பக்கத்தை லேர்ன் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி ஆன்சர் பண்றேன். ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து கேட்கிறார், ஹவ் அபவுட் a cup of coffee என்று கேட்கிறார். காஃபி குடிக்க போவோமா, ஹவ் அபவுட் a cup காஃபி குடிக்க போவோமா என்று கேட்கறது இங்கிலீஷ்ல ஹவ் அபவுட் a cup of coffee. அப்ப இவர் சொல்ற ஃப்ரெண்ட் சொல்ற சாரி நாட் டுடே. ஏனென்றா அவர் பிஸியா இருக்க சொல்றார், பெர்ஹாப்ஸ் நெக்ஸ்ட் வீக். நீங்கள் இப்படியே சாரி நாட் டுடேன்னு போட்டு விட்டீங்கன்னு சொன்னா அந்த அந்த ஆன்சர் வந்து ஒரு 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 ஆப்ரப்டா ஒழிச்ச மாதிரி, ஒரு சடனா ஒழிச்ச மாதிரி. அப்ப நீங்க பெர்ஹாப்ஸ் நெக்ஸ்ட் வீக் என்று சொல்லிவிட்டா யூ ஃபீல் பெட்டர். கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு யூ ஃபீல் பெட்டர். சரியோ? உண்மையா நெக்ஸ்ட் வீக் இல்லையான்னு சொன்னா நீங்க யூ கான்ட் சே தட். மெட்ட கொஸ்டின் இதுல நிக்கிறோம். Do you want to go for dinner? என்று அவர் கேட்கிறார். உங்களை ஒருத்தர் கேட்கிறார், do you want to go for dinner? அப்ப அதுக்கு ஆன்சர் வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க? Yes, sure, I want to go for dinner என்று சொல்லலாம். ஓ உங்களோட ஃப்ரெண்ட் தானே, yes, let's go என்று சொல்லலாம். ஓ sounds good என்று சொல்லலாம். ஓ great. எல்லாம் பாசிட்டிவ் ஆன்சர் இது முழுவதும். அது மீன் yes, let's go for dinner என்றதான் மீனிங். இந்த டெர்மினாலஜியை பாவிக்க தொடங்குங்க. லெட்ஸ் கோ. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருமா சேர்ந்து மேட்ச் பார்க்கறதுக்கு போறதுக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க. ஒன் ஆஃப் யூ கேன் சே லெட்ஸ் கோ. அந்த லெட்ஸ் கோ ஸ்டார்ட் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா. உங்களுக்கு பேஜ் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு தெரியாது. அவனுடைய தான் ஹவு டு ஐ கெட் டு த பஸ் ஸ்டாண்ட். அப்ப நீங்க ஒரு தடவை சொல்ற ஒரு ஆள் வந்து கேட்கிறார், உங்களோட மீட் பண்ணி கேட்கிறார், ஹவு டு ஐ கெட் டு த பஸ் ஸ்டாண்ட். அதே இந்த கொஸ்டினை வேற மாதிரி கேளுங்க வாப்பம். இன்னொரு ஆள் இன்னொரு மாதிரி சொல்லுங்க வாப்பம். தேனிஜன் சொல்லுங்க வாப்பம் இந்த கொஸ்டினுக்கு வேற மாதிரி. How to go to the bus stand? How do I go to the bus stand? அப்படின்னு கேட்கலாம். ரெண்டு தெரிஞ்சிருக்கணும். How do I go to the bus stand தான் நாங்கள் கேட்போம். How do I get to the bus stand? அப்ப நீங்க ஆன்சர் சொல்றீங்க, keep going straight and turn left. அது ஒரு ஆன்சர். வைப்போம். Now, I'm going to the movie with Gajan. And student 1 சொல்றார், student 2 அவர் சொல்றார், I cannot come. You have a good time. and அவன் சொல்லி விடுறார். அது நான் சொன்ன மாதிரி ஒரு நெகட்டிவ் ஒன்று வந்துச்சுன்னா எப்பவும் ஒரு இன்னொன்றோட நீங்க ஃபினிஷ் பண்ணணும். இங்க ஒரு நெகட்டிவ் சாரி ஐ கான் கம்னு சொன்னா இன்னொன்ற போடப்படாகணும். அது நேச்சுரலா வரும். போடாட்டியும் ஒரு பிளேண்ட் இல்லை. பட் அந்த இங்கிலீஷ்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல அப்படித்தான் வரும். இது போடத்தான் வேணும். I am playing cricket today. Are you coming? And student 1 போய் கேட்கிற student 2. Yes, I would love to come and watch. Let me check with my mother. சரியோ? Right. இவர் கேட்கிற, could I borrow your pen please? அப்ப நீங்க யார்கிட்டையும் borrow பண்ண போய்க்க ஃப்ரெண்ட்ஸ் என்று சொன்னா ப்ளீஸ் தேவையில்லை. மற்றபடி நீங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்கன்னு சொன்னா could I borrow your pen please? ப்ளீஸ் போட்டே சொல்லியே பழக வேண்டும். அது அந்த ப்ளீஸ் இல்லாம நீங்க பழகாதீங்க. அது ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள கதைக்கின்றாலும் இந்த கொஞ்சம் கொஞ்சமா பழகினீங்கன்னா இந்த குளோக்கியல் இந்த லாங்குவேஜுக்கு சரியான ஒரு 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 டெக்கரேஷன் செய்த மாதிரி இருக்கும். அந்த ப்ளீஸை போட்டிங்க வேண்டாம். அப்ப நீங்க சொல்லுங்க, நான் எஸ் ஆஃப்கோர்ஸ் அண்டா ஜெஸ் தான் ஆன்சர். அப்ப இந்த ஜெஸ் சொல்றது could I borrow your pen please? எஸ் கொடுக்கலாம். ஓ ஆஃப்கோர்ஸ் இஸ் த ரைட் வே ஆஃப் சேயிங். டெஃபினெட்லி. அந்த ஆஃப்கோர்ஸ் கன விதமா வரும். இதுல டெஃபினெட்லி என்று சொல்லலாம். ஹவு மச் இஸ் திஸ் என்று கேட்கலாம். ஒரு இடத்துல போய் சாமான் வாங்குறது how much is this என்று கேட்கலாம். அல்லாட்டி how much does it cost ன்னு கேட்கலாம். ரெண்டும் ஒன்று தான். It is 500 rupees என்று சொல்றேன். அப்படி இந்த சிம்பிள் இத நீங்கள் பழகவும் ரெண்டு ஸ்டூடெண்டா சேர்ந்து கதைக்கவும். நான் பிறகு சென்டென்சஸ் தருவேன். ஒரு 2 வீக்கு பிறகு நீங்கள் இப்படி ஆன்லைன்ல கதைக்க நான் லிசன் பண்ணி உங்களோட ப்ரொனன்சியேஷனை கரெக்ட் பண்ணுவேன். அந்த ப்ரொனன்சியேஷனுக்கு நீங்க பழையபடி அதுல போய் அந்த ஃபோனட்டிக் டிரான்ஸ்லேட் செய்து தான் கரெக்ட் பண்ணப்படலாம். அல்லாட்டி கஷ்டம். அல்லாட்டி உங்களோட ப்ரொனன்சியேஷன் சரிமாயி இருக்கும். சரி, சரி. இன்னொரு கன்வர்சேஷன் இருக்கு. நான் எல்லாம் செய்யல. இது எக்ஸாம்பிள் 2. இன்னொரு கன்வர்சேஷன் பிட்வீன் 2 ஸ்டூடெண்ட்ஸ்.
அப்ப நீங்க இதுக்கு நான் இங்கிலீஷும் போட்டிருக்கேன், தமிழும் போட்டிருக்கேன். அப்படியே நீங்கள் அதை பார்த்து நீங்க உங்களோட பாட்டுல செய்யலாம். இதை சரியோ, இது கஷ்டம் இல்லை இந்த கன்வர்சேஷன். சரியா, இதை நீங்களே செய்யுங்க. மூன்றாவது எக்ஸாம்பிளுக்கு போவோம். மூன்றாவது எக்ஸாம்பிள்ல இதுவும் ஒரு சிம்பிள் கன்வர்சேஷன் பிட்வீன் டூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கஜன் என்ற ஸ்டூடெண்ட் கேட்கிறார், ஹேவ் யூ டன் யோர் ஹோம்ஒர்க்? அதான் ரைட் வே ஆஃப் ஆஸ்கிங். டிட் யூ டூ யோர் ஹோம்ஒர்க்னு கேட்கலாம். பட் இதை இப்படி ஸ்டார்ட் பண்ணணும். இது நான் உங்களுக்கு இந்த டென்ஸ் இன்னும் படிப்பிக்கல, ஆனா இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல சிவா சொல்ல ஜெஸ் ஐ ஹவ் டன் இட், ஜெஸ் ஐ டிட் இட்னு சொல்லலாம். அப்ப இது இப்படி கேட்டா இப்படி ஆன்சர் பண்றான். சரி, டிட் யூ டூ யோர் ஹோம்ஒர்க்? எஸ் ஐ டிட். டிட்டுக்கு sorry, did you do your homework? Yes, I did it. And the did என்றதான் அந்த verb ஆவரும். Gajan then says, I couldn't do the last two questions. It's general conversation. So Shiva says, let me help you after we come back from the match. கொஞ்சம் கூட words இருக்கு. Gajan says, thanks Shiva. Shiva says, I'm really looking forward to the match. Then me too. So when he says, you also add something to it and say me too, right? Adhe mari, both of them were on their bicycle talking. If they have arrived at the ground, then now they talk about the cricket match. அப்படி இந்த கன்வர்சேஷன்ஸ்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமா செய்யணும். நான் எக்ஸாம்பிள் தருவேன், இதே நீங்க வாசிங்க, இந்த எக்ஸாம்பிளையும் வாசிங்க. சரியா, அடுத்தது போவோம். இது மற்ற லாஸ்ட் எக்ஸாம்பிள். M stands for mother, D stands for daughter. Daughter says, coming home from the school, hi Amma. Oh, hi mommy. It's all fine. And mother says, how was your day, Meena? That means, how did it go at school? Because he's coming from the school. So instead of how did it go at school? How did you do at school? How was your day, Meena? And so daughter says, it was boring. She says, we had a surprise class test in science. So teacher didn't tell them they are going to have a test. And mother asks, how did it go? The daughter says, I didn't study that section. I plan to revise that near final exam, as every student used to do. When I was studying, we never studied like that. We wait for the exam. But that's not a good idea. But when you go to university, you will know you can't leave them last moment. So, well, that was a silly idea, mother says. And then the conversation goes on, right? In the conversation, a lot of dialogue. This is general character dialogue. In the dialogue, this sentence read panni, continuously read panni kondirukka. உங்களுக்கு அப்படியே அது அமையும். இது எப்படி கன்வர்சேஷன் எக்ஸாம்பிள் நான் தந்து உங்களை பில் பண்ணணும். நான் சொன்னேன் இந்த டயலாக் எப்படி என்று சொன்னேன். இப்போ ஒரு கிராஃப் காட்டி முதல்ல ஸ்டார்ட் பண்ணிக்க, இவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா ப்ரொனன்சியேஷன் எல்லாம் வந்து சென்டென்ஸ் வந்து கிராமர் வேற இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்ணும். இன்னும் நீங்க ரீட் பண்ணீங்க, ஃபாஸ்டா ரீட் பண்ணதுவங்க உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இன்னும் கூட வரும். பிறகு vocabulary எல்லாம் இன்னும் கொஞ்சம் சரியா வர யூ வில் பி ஸ்டார்ட் டு ஸ்பீக் ஒரு ப்ராப்ளம் இல்லாம இப்பயே உங்களால கதைக்கக்கூடியதா இருக்கும். இதை உங்களை அடுத்த லெவலுக்கு நின்று கொண்டு வரண்டான் மீனிங். சரி, லாஸ்ட் பார்ட் என்ன? இது இந்த லாஸ்ட் பார்ட் இருந்தா இதான் நீங்க செய்யணும். எக்ஸசைஸ் 2 உங்களுக்கு தமிழ்ல தந்திருக்கிறேன் எல்லாம். இதுல நீங்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும். இது 2 ஸ்டூடெண்ட், டீச்சர் 2 ஸ்டூடெண்டும் ஒரு கன்வர்சேஷன். உங்களுக்கு தமிழ்ல இருக்கிறத இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. பிள்ளையோ சரியோண்டும் இல்லை, அதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. சரியோ, அடுத்த கிளாஸ்ல நான் நாளாந்த பாவனையில் உள்ள ஆங்கில சொற்கள், வசனங்கள், அதுகள் எல்லாம் சொல்லி தருவேன். அதே நேரத்துல கொஞ்சம் இலக்கணமும் படிப்போம் நெக்ஸ்ட் வீக்கு. ஓகே, விளங்கிச்சா? Hello. Okay then. See you then. Next week Sunday we'll meet again. Okay, yeah. Bye. Thank you. Thank you. Bye.